எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு வந்து சேமிப்பு. இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சேமிப்புங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதது. அதனால் சேமித்து வச்சாலே நமக்கு பணம் இருந்தாலே ஒரு நல்ல பலம் நமக்கு இருக்கும். பணம் இருந்தாலே பலம் இருக்கும். இதுக்கு வந்து திருவள்ளுவர் சேமிப்பு பற்றி அப்போவே சொன்னார். ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படின்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருமானம் குறைவாக இருந்தாலும் போகிற வழி அதை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தால் குடும்பத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். அதை நான் படிச்சிருக்கேன், ஆனால் அதை நான் கேட்கல. எங்கள் அப்பா சொன்னாங்க சேமித்து வச்சு பழகு அப்படின்னு, கேட்கல. என் முன்னோர்கள் சொன்னாங்க, அதாவது முன்னோர்கள்லாம் பாட்டி தாத்தா அந்த மாதிரி சேமித்து பழகு. அப்புறம் பக்கத்தில் உள்ள பெரியவங்களாம் சொன்னாங்க 10 ரூபா கிடைச்சா ஒரு 5 ரூபா சேமித்து பழகு அப்படின்னு. 10 ரூபாய் செலவு பண்ணி தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த சேமிப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் தான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சேமிப்பே தொடங்கினேன். என் வீட்டில் ஒரு பைப் இருக்குது. அதான் சொல்லுவாங்க சிறு துளி பல வெள்ளம் அப்படின்னு. அந்த பைப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா இதாக இருந்து திடீர்னு லூஸ் ஆகி சொட்டு சொட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சது. என் மனைவி சொன்னாங்க அந்த பைப் மாற்றணும், தண்ணியெல்லாம் வெளியே போகுது அப்படின்னாங்க. சரி நாளைக்கு மாற்றிக்கலாம் சொல்லிவிட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டேன். இருந்தாலும் ஒவ்வொரு ட்ராப்பாக வந்து பக்கெட்டில் விழுகுது. சரி காலையில் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு நான் அசால்ட்டாக போயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு சொட்டு வெள்ளம் நைட்டு ஃபுல்லாக சொட்டி பக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ என் தலையில் கொட்டின மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சொட்டும் வந்து என் தலையில் கொட்டின மாதிரி இருந்தது. அதைத்தான் சொன்னாங்க சிறு துளி பல வெள்ளம்னு. உடனே அன்றைக்கி நான் அடுத்த நாளே பைப்பை மாற்றிட்டேன். இப்போ தண்ணியும் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா, பைப்பு மாற்றிட்டேன். அந்த பைப்பு சொன்ன விஷயம் அதை நான் கற்றுக்கிட்டேன். இந்த அனுபவத்தில் ஒருத்தர் பாட்டனார் திருவள்ளுவர் சொல்லி கேட்கல, அம்மா அப்பா சொல்லி கேட்கல, தாத்தா பாட்டி சொல்லி கேட்கல, பெரியவர்கள் சொல்லி கேட்கல. ஆனால் ஒரு பைப்பு சொல்லி கொடுத்த விஷயம் அது எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ண யோசனை பண்ணேன், அந்த பைப்பு பற்றியே அன்றைக்கி ரொம்ப சிந்தனையில் இருந்தேன். சரி இன்னும் சேமித்து பழகலாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணது, கொரோனாவுக்கு முன்னால் என்னாச்சு, ஒரு சாக்கு சொல்லுவாங்கள்ல, இங்கே என்ன சாக்குலையா மூட்டை கட்டி வச்சுருக்காங்க, இல்லை மரத்துலையா பணம் காய்க்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. பட் நம்ம சாக்கில் வைக்கலாம் சொல்லிவிட்டு சாக்கில் சின்ன ஒரு ஓட்டையை போட்டு ஒரு பை கிழிச்சு விட்டு ஒரு கயிறு கட்டி ஒரு ஊக்கில் தொங்க விட்டேன். நான் பிஸ்னஸ் போகிறேன் இல்லைங்களா, என்னோட இந்த பட்டை கிராம்பு எல்லாம் வைக்க போகிறேன் இல்லைங்க, நான் சொல்கிறது 10-12 வருஷத்துக்கு முன்னால் கிடைக்கிற லாபத்தை அதில் போட்டே இருந்தேன். 50, 100, 70 என்ன கிடைக்குதோ அதை போட்டே இருந்தேன். வைராக்கியமாக இருந்தால் ஒரு 3 வருஷத்துக்கு தொடக்கூடாது அப்படின்ட்டு. என் மனைவி கேட்டாங்க என்ன மூட்டை கட்டி தொங்க விட்ருக்கீங்கன்னு. நான் இதில் சேமித்து வைக்கிறேன், ஏதாவது டப்பாவில் போட்டு சேமித்து வைங்க. நான் வெளியில் இது வந்து நம்ம சொல்லியிருக்காங்கள்ல, மூட்டையில் பணம் சேர்த்தா வச்சுருக்கேன்னு கேட்குறாங்களே, அதுக்கு நம்ம மூட்டையில் வைக்கிறேன், அந்த சாக்கில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருந்தேன். அது ரொம்ப வைராக்கியமாக அதை எடுக்கவே கூடாது, எந்த சூழ்நிலையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து வாங்குகிற சம்பளமாக இருந்தாலும் சரி, செலவெல்லாம் போக மிச்ச சேமிப்பு வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அதுவும் நான் போய் இந்த பிஸ்னஸ் பண்ணுற காசு சேமித்து வச்சுட்டு இருந்தேன். என்னோடய செலவு போக வச்சுட்டு இருந்தேன். என்னோடய முதல்ல கொண்டு என்னோடய ஸ்டோரில் கொடுத்துருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பக்கம், 3.25 வருஷம் பக்கம் வந்துடுச்சு. அப்போ கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. கொரோனா ஸ்டார்ட் ஆன அது நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அதான் சேர்த்துருக்கேன் நான். அப்போ வேலை யாருக்குமே இல்லை, வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படின்ட்டு சரி நானும் மனைவி என்ன பண்ணோம், அந்த மூட்டையை பிரித்து பார்த்து ஏன்னா எங்கேயும் வெளியே போகல, டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லி வீட்டில் வந்து ஒரு பாயை விரித்து அந்த அப்படியே பணம் கொட்டினோம்.
என்னாச்சு, ஒரு ஒரு வந்து இப்போ அந்த பணம் போட சில்லற காயின்லாம் போட்டுப்பேன். அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பை. கொஞ்சம் குண்டா இருந்த பை அப்படியே ஒல்லியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இழுத்துருச்சு எல்லாமே. ரூ. 5 ரூ. 10 காயின்லாம் போடும்போது அப்படி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எடுத்து நாங்கள் மூட்டையை பிரித்து ஒரு இதில் கொட்டினோம். கொட்டுனா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2,52,000 இருந்தது அந்த சேமிப்பு. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். சாதாரண ஒரு விஷயந்தான். ரூ. 50 ரூ. 60 ரூ. 100 அப்படி போட்டு 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 டெய்லி போடுவேன். என்னால் முடிஞ்ச டெய்லி போடுவேன். அது வந்து தொடவே மாட்டேன். எந்த ஒரு இதுக்கும் தொட மாட்டேன். எடுத்துட்டு என் ஒய்ஃபுக்கும் ஆச்சரியம், எனக்கும் ஆச்சரியம். 2,52,000 இருந்தது. அது எவ்வளோ உபயோகமாக இருந்தது தெரியுங்களா? என் பொண்ணு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ உபயோகமாக இருந்தது. சாதாரண விஷயந்தான். அப்போ சேமிப்புங்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு பாத்ரூம் பைப் சொன்ன விஷயம் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ வரைக்கும் அது மனசில் எனக்கு இருக்குது. எது எப்போ என்ன எங்கே பாத்ரூம் தண்ணியில் பைப்பில் தண்ணி சொட்டினாலுமே, அந்த அந்த தண்ணீர் துளிர் விழுந்தாலுமே எனக்கு சேமிப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் நான் பணம் போட ஆரம்பித்தேன். அது வீடியோ போட்டிருக்கேன். அது இதில் இருக்குது. ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் ஏப்ரலில் தொடங்கியிருக்கேன். ஆனால் போன வருஷம் ஏப்ரலில் தொடங்கி இந்த ஏப்ரலில் பிரித்தேன். அது கொஞ்சம் அமௌண்ட்டு தான். இப்போது அது எனக்கு கமிட்மெண்ட்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால, இருந்தாலும் அதெல்லாம் மீறி போட்டிருக்கேன். இப்போ நான் போன ஏப்ரல்லேருந்து தொடங்கியிருக்கேன் இப்போ சேமிப்பு. இந்த ஒரு பாட்டில் இது வந்து சும்மா சாதாரண பாட்டில். நானே இது வந்து இந்த ஸ்வீட் போட்ட ஒரு பாட்டிலு. நானே கடையில் தெரிஞ்ச கடையில் வாங்கி நானே குண்டில் மாதிரி பண்ணி இந்த இது போட்டு செலட்டை போட்டு ஒட்டி சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து இதில் வந்து இருக்கும் ஒரு 1,500 2,000 இருக்கும் சரிங்களா. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். அதுபோல் இதுலேயும் சேமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காயின் இருக்குங்களா, அது மூட்டையில் அப்படி தான் போட்டேன். அதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எனக்கு 10 ரூபா லாபம் வச்சு 8 ரூபா போடுவேன். சரி 2 ரூபா செலவு பண்ணிவிடுவேன். அப்போ வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சேமித்து பழகியாச்சுன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இதில் வந்து என்னோடய கம்பெனி ஓனருக்கும் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா எனக்கு நான் முதல் போடாமல் எதுவுமே பண்ணலை. என்னோடய கம்பெனி ஓனர் தான் அவர் கடையிலேருந்து எடுத்து நேற்று எடுத்தேன்னா இன்றைக்கி கொண்டு காசு கொடுத்துருவேன். ஸோ நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன். நேற்று வாங்கினது, அதாவது நேற்றுனா சனிக்கிழமை இன்வெஸ்ட் பண்ணது என்னோடய 2 3 4 5 6 இது வந்து கிட்டத்தட்ட 4,300 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 4,300 இருக்குது சரிங்களா. இது வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு நான் கடையில் கொடுத்துருவேன், என்னோடய ஸ்டோரில் கொடுத்துருவேன். ஓகேங்களா. அதில் எனக்கு கிடைச்ச லாபம் பார்த்தீங்களா, லாபம் இது வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. இது வந்து அதில் கிடைச்ச லாபம் 2 4 6 8 10 11 12 1,120 ரூபா 30 ரூபா. இதில் ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் சரிங்களா. இது எனக்கு கிடச்சிடலாம். லாபத்துலேருந்து செலவு பண்ணலாம்ல, தப்பு கிடையாது. முதல்லேருந்து தான் செலவு பண்ணக்கூடாது. ஸோ வந்து எனக்கு இது சேமித்து பழகினால எனக்கு அதில் ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஒரு அடிமையாகிறது தப்பு கிடையாதுல்ல. இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதனால் வந்து எனக்கு பெரிய பக்கப்பலம் சேமிப்புங்கிறது. இது வந்து எப்பவுமே தொட மாட்டேன் சரிங்களா. நீ அடுத்து ஏப்ரலில் தான் பிரிப்பேன். எப்படி இந்த கோயில் உண்டியில் வந்து வருஷத்துக்கு ஒரு பிரிப்பாங்களோ உடைப்பாங்களோ அது போல் தான் நான் இந்த 2 டப்பாவையும் நான் இது RBS ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி இது வந்து RBS. இது வந்து ஒரு மிட்டாய் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாட்டில். சாதாரண விஷயந்தான். ஆனால் நான் இது தொடவே மாட்டேன். என்ன எது வந்தாலும் தொட மாட்டேன். ஸோ எனக்கு கிடைச்ச லாபம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன கிடைக்குதோ என்னால் முடியல எல்லாம் சொல்லவே கூடாது. என்ன கிடைக்குதோ 50 ரூபா கிடைச்சா 40 ரூபா செலவு பண்ணுங்கள், 10 ரூபா சேமித்து வைங்க. அப்படி சேமித்து பாருங்கள். பணம் பெரிய பணம். உறவு சொந்தங்கள் தர முடியாது இந்த பணங்கள் சேரும். இப்போ பணம் மட்டும் முக்கியம் இல்லை. அதே சமயத்தில் சிலது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன்.
இல்லாதவங்களுக்கும் நான் எல்லாம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அதாவது எப்போன்னா என்னோடய பொண்ணோட பிறந்தநாள், ஒரு நல்ல ரோட்டில் யாராவது இல்லைன்னு பார்த்தா உடனே அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தருது, அந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன். அதுவும் உங்களால் முடிஞ்ச நீங்களும் பண்ணுங்கள். மனசு ரொம்ப நிறைவாக இதை விட நிறைவான வாழ்க்கை எதுவும் கிடையாதுங்க. என்னத்தை கொண்டு போகப்படும்? ஒன்றும் கொண்டு போகப்படும். மகா அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றான். அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் உலகத்தையே வென்றான். கடைசியில் வந்து இறக்க தருவாயில் சொன்னால், என்னை சவப்பட்டியில் அடைக்கும் போது 2 கையும் வெளியே தெரியுற மாதிரி வைங்க, இப்படி உள்ளங்கை வெளியில் தெரிகிற மாதிரி வைங்கன்னு. அதுக்கு ஒருத்தர் கேட்டால் ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்குறாரு. இத்தனை உலகத்தையும் நான் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், ஆனால் கொண்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகல அப்படிங்கிறது தான் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்னான் மகா அலெக்சாண்டர். அதுபோல் தான் இப்போ வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் சேமிப்புங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் முக்கியம். ஓகேங்களா? அதை சேமித்து பழகுங்க. நன்றி, வணக்கம்.